பொதுமக்கள் சந்தித்த பின் சென்னையில் உள்ள பத்திரிகை சாம்ராஜ்யத்தின் முதலாளி ஒருவர் காமராஜரை சந்திக்க பொதுமக்களோடு காத்திருந்தார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து சட்டென்று தனது காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். இதை கவனித்துவிட்ட காமராஜர் தமது உதவியாளரை நோக்கி, அதோ அந்த ஆளை இங்கே கூட்டிட்டு வா என்று ஆணையிட்டார். அவர் அருகே வந்தவுடன் அவரை ஒரு தடவை முறைத்து பார்த்துவிட்டு, என்ன கோபம் பொத்துக்கொண்டு வந்து விட்டதோன்னே? என்னை சந்தித்தவர்கள் எல்லாம் சாமானியர்கள். அவர்களுள் சிலர் ஏழை பாளையும் கூடன்னே. பெரிய நம்பிக்கையோடு சந்திக்க வந்திருப்பார்கள்னே. சந்திக்க முடியாமல் போனால் மறுபடியும் இன்னொரு தடவை காசு செலவு செய்து கொண்டு என்ன சந்திக்க வர வேண்டும்னே. வெட்டி செலவை அவர்களுக்கு நான் வைக்கலாமா? உன்னிடம் 10 கார்கள் உள்ளன. நீ பெரிய முதலாளி. நீ எப்போது வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகலாம். இப்படி இருந்தும் என்னை பார்க்க எதுக்கு வருகிறாய்? நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை வைத்து வருகிறாய்னே. ஆனால் இந்த இடத்தில் என்னை உட்கார வைத்தவர்கள் அவர்கள்தானே. இதை உன்னால் மறந்துவிட முடிகிறது, என்னால் மறக்க முடியவில்லைன்னே என்றார்.